பாடுவோம், அன்பினில் பண்பினில் அவனியை மாற்றுவோம். பாடுவோம் பாடுவோம் ஆனந்தமாய் வாழுவோம், அன்பினில் பண்பினில் அவனியை மாற்றுவோம். இதயம் இணையும் நேரம் இன்ப திருவிழா, இறைவன் உரையும் நேரம் அன்பு பெருவிழா. இந்த ஓசையில் இதயராகம் எங்கும் ஒழிக்கிறது, அன்பு பாதையில் அருள் வடிவினில் அறங்களாவும் ஆடி பாடுது. இனிய ராகத்தில் இன்ப ஓசையில் இதயராகம் என்று ஒலிக்கிறது, அன்பு பாதையில் அருள் வடிவினில் அறங்கள் யாவும் ஆடி பாடுது. இறைவன் வாழும் இல்லம் அமைதி மகிழவும், இறைவன் ஆட்சி செய்யும் குடும்பம் அமையவும், அன்பராய் நண்பராய் என்று வருகிறார், அன்பராய் நண்பராய் என்னில் வருகிறார். இதயம் இணையும் நேரம் இன்ப திருவிழா, இறைவன் உரையும் நேரம் அன்பு பெருவிழா. இயேசு கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு நான் வரவேற்கின்றேன். மிகவும் சிறப்பாக இந்த 200வது விழாவை கொண்டாடும் இந்த இடத்தின் மக்கள் வெகு ஆனந்தமாய் இந்த விழாவை கொண்டாடும் பொழுது, இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் கும்பகோணம் மறைவா மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகு அந்தோனி சுவாமி இவர்கள் குறிப்பாக இந்த சிற்றாலயத்தின் பெருவிழாவிற்கென்றே இன்று வந்திருக்கிறார். காலை தொடங்கி மதியம் இங்கு வந்து சேர்ந்து இந்த மாலை திருப்பலி நிறைவேற்றி, திருவிழா திருப்பலி நிறைவேற்றி மீண்டுமாக இன்று இரவே செல்லவிருக்கின்றார். நமது அன்பின் இன்விடேஷன் நான் கொடுக்கும் பொழுது மிகவும் ஆர்வமாக அவர் ஏற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இங்கு வந்திருக்கின்றார். ஆகவே இங்கு குழும்பியிருக்கும் எல்லா அருட்தந்தைகள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய ஆயர் அவர்களை வருக வருக என்று மனமாற வரவேற்கின்றேன். வருக. மேலும் இங்கே வருகை தந்திருக்கும் நம்முடைய அருட்தந்தையர்கள் குருக்கள், நம்முடைய அருட்தந்தை ஆண்டனி ஜோசப் அடிகளார் எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய ஆலயத்தின் உதவி பங்கு தந்தை. இன்று அவருடைய பிறந்த நாள். ஆகவே இந்த நாளிலே ஃபாதர் ஆண்டனி ஜோசப் அவருக்கு பிறந்த நாளின் வாழ்த்தியை தெரிவித்து இந்த திருப்பலிக்கு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். நம்முடைய லோர்து அன்னையின் பள்ளிக்கூடம் ஸ்கூலிலே மேனேஜர் அண்ட் கரஸ்பாண்டண்டாக நம்மோடு இருப்பவர் ஃபாதர் அருண்குமார் அவர்களும் இந்த திருப்பலிக்கு வருகை தந்திருக்கிறார். ஆகவே ஃபாதர் அருண்குமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வெல்கம் ஃபாதர் அருண். மேலும் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் 3 பேர் இங்கு இருக்கின்றார்கள். நம்முடைய மண்ணின் மைந்தரான அருட்தந்தை பேட்ரிக் ரொசேரியன் சபையை சேர்ந்து இதோ இந்த திருப்பலிக்காக வந்து நம்மோடு ஜெபிக்கவிருக்கின்றார். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக ஃபாதர் பேட்ரிக் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் ஃபாதர். மேலும் நம்முடைய இந்த இடத்தை சேர்ந்த அருட்தந்தை அருண் குமார் மற்றும் அருட்தந்தை சஞ்சய் இவர்கள் சலேஷியன் சபையை சேர்ந்தவர்கள் சிறப்பாக இந்த திருப்பலிக்கு வருகை தந்து நம்மோடு இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக ஃபாதர் அருண் மற்றும் ஃபாதர் சஞ்சய் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் ஃபாதர்ஸ். மேலும்
அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலிக்கு அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள், நம்முடைய சிஸ்டர்ஸ். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் உங்கள் அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு வருக என்று வரவேற்று, இந்த திருவிழா திருப்பலியில் 200வது ஆண்டு விழா என்று சொல்லும் பொழுது மிகவும் பெரிய ஒரு விழா. இந்த விழாவிற்கு உங்களையும் நான் வரவேற்று இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த 200 ஆண்டுகள் அளவாக உங்களை கண்மணி போல் காத்து வந்த லூர்து அன்னை தொடர்ந்து உங்களை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். தரிசன மாதா நம்மை ஆதரித்து பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். இந்த திருப்பலியில் நாம் தகுதியுடன் பங்கேற்க வேண்டும். பெங்களூரில் நல்ல சுத்தமான பால் கிடைக்குமா? என் பங்கு பாரு, காப்பி குடிக்கல அப்படின்னு பார்க்குறீங்க. சில பேர் தண்ணியை பாலை வச்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றுவாங்க, அது பரவாயில்ல. சில பேர் தண்ணியை வச்சுக்கிட்டு பாலை ஊற்றுவாங்க, வெள்ளையானதை நிறுத்திடுவாங்க. அதனால தான் கேட்குறேன், சுத்தமான பால் கிடைச்சா அதை அசுத்தமான பாத்திரத்தில் ஊற்ற மாட்டோம். என்ன தான் கெஞ்சுங்க, ஊற்ற மாட்டாங்க. அதுபோல் தான் கடவுளும் என்ன தான் கெஞ்சினாலும் நமது மனசு சுத்தமாக இருந்தால் தான் அருள் போன்ற பாலை நம் மனதில் கொட்டுவார். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து இந்த வினாடி வரை நீங்களும் நானும் அவருக்கும் மக்களுக்கும் நமக்கும் இயற்கைக்கும் எதிராக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து வரங்கள் நிறைந்த வாழ்வுக்கு நம் அன்னையின் வழியாக அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உலகினிலே
தந்தவர் நீரே. மன்றாடுவோமாக. உங்களுக்கு என்று தனிப்பட்ட பூசை கருத்து ஏதாவது இருந்தால் அதை பீடத்தின் முன்னால் வைத்து ஜெபியுங்கள். குறிப்பாக பிறரிடம் சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத சில ஆசைகள் இருக்கும். அதை கடவுளிடம் மட்டுமே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆசை ஏதாவது இருந்தால் அதற்காக மன்றாடுங்கள். வல்லமையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியா எங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்வோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விந்துக்கும் அவள் விந்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையிலிருந்து இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்போது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனி எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைவை உண்டாக்குவேன். அவள் விந்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோரும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயே, உன்னை தேடி வந்தேன். தாயே, நீ தஞ்சமென உன்னிடம் சரணடைந்தேன். தரிசன தாயே, உன்னை தேடி வந்தேன். தாயே, நீ தஞ்சமென உன்னிடம் சரணடைந்தேன். கண்ணீர் கவலை மறந்து நின்றேன் நானே, எனக்கெல்லாம் நீதானே தாயே. கண்ணீர் கவலை மறந்து நின்றேன் நானே, எனக்கெல்லாம் நீதானே தாயே. தரிசன தாயே, உன்னை தேடி வந்தேன். தாயே, நீ தஞ்சமென உன்னிடம் சரணடைந்தேன்.
தரிசன தாயே உன் முகம் பார்க்க ஓடோடி வந்தே தீரினியும் பவனி வரும் போது நான் உன்னை கண்டு ஆறுதல் அடைந்தேனே. உன் கோயில் வந்தேன் உன் பாதம் சேர்ந்தேன் இனி நீ இன்றி எனக்கு வாழ்வு ஏது உன்னாலேதானே உயிர் வாழ்கிறேனே உன் அருளின்றி எனக்கு வழி ஏது அம்மா அம்மா உன் அருளின்றி எனக்கு வழி ஏது. தரிசன தாயே உம்மை தேடி வந்தேன் தாயே நீ தஞ்சமென உன்னிடம் சரணடைந்தேன் பலமுறை முயன்றேனே நானும் பல செயல்களில் தோற்றேனே நாளும் தனிமை தவித்தேனே நானும் பல வெறுப்பேறும் சோர்ந்தேனே நானும். உன் கோயில் வந்தேன் உன் பாதம் சேர்ந்தேன் இனி நீ இன்றி எனக்கு வாழ்வு ஏது உன்னாலேதானே உயிர் வாழ்கிறேனே உன் அருளின்றி எனக்கு வழி ஏது அம்மா அம்மா உன் அருளின்றி எனக்கு வழி ஏது. தரிசன தாயே உன்னை தேடி வந்தேன் தாயே நீயே தஞ்சமென உன்னிடம் சரணடைந்தேன் தரிசன தாயே உம்மை தேடி வந்தேன் தாயே நீ தஞ்சமென உம்மிடம் சரணடைந்தேன். கண்ணீர் கவலை மறந்து நின்றேன் நானே எனக்கெல்லாம் நீதானே தாயே கண்ணீர் கவலை மறந்து நின்றேன் நானே எனக்கெல்லாம் நீதானே தாயே. தரிசன தாயே உம்மை தேடி வந்தேன் தாயே நீ தஞ்சமென உன்னிடம் சரணடைந்தேன். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பு கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளும் ஆனவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூய ஆவியாராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பு கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புரவற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம்
குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றவளே வாழ்க மரியே வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைமுத்துக்கள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதர் கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குலத்தவராகிய யோசேப் என்னும் பேருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டு இருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியே அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குலத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மேல் நிழலிடம், ஆதலால் உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது அருமையான பங்கு தந்தை அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் மற்ற அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் பாசமுள்ள மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது இனிய
திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சிறப்பான ஆண்டு. இந்த ஆண்டிலே நமக்கு நமது தரிசன அன்னை, தரிசனம் என்றால் காட்சி, காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்னை நமக்கு தருகின்ற அருள் வாக்கு நற்செய்தி என்ன? நாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு நல்ல நற்செய்தியை நமது மனத்தில் ஏந்தி செல்வது நல்லது. மனசுன்னா என்ன? அந்த கதையை ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறீங்களே. 40 நாள் நாங்கள்லாம் போதிக்கிறோம்ல, மனம் திரும்பணும். யாராச்சும் ஒருத்தர் எழுந்திருச்சு மனசுனா என்ன ஃபாதர் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்? நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிற? உட்காரு. இதயம்னா என்ன? இந்த ஹார்ட் மாதிரி போட்டு அம்பு விடுவீங்களே, அதுவும் தெரியாது. சரி, ரெண்டு நான் சொல்லிடுறேன் சுருக்கமாக. மனசுன்னா ஒரு காசு போன்றது. அது ஒரு பக்கத்தின் பெயர் ஆசை, இன்னொரு பக்கத்தின் பெயர் அறிவு. நம்ம அறிவு எப்படி இருக்கோ அப்படிதான் ஆசையும் இருக்கும். நம்ம தாத்தாவுக்கு ஐஃபோன் மேல ஆசை வந்திருக்குமா? வராதா? ஏன்னா அறிவு இல்லை. அதனால பலவற்றை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. சரியா? அது எங்க இருக்குன்னா மனசுங்கன்னா மூளைக்குள்ள இருக்கு. மூளையோட எடை என்ன? 1.4 கிலோ அல்லது 3.3 பவுண்டு. அது எங்க இருக்குன்னா மூளைக்குள்ள இருக்கு. ஹார்ட்னா உணர்வுகளின் கூட்டு. சந்தோஷம், துக்கம், பாசம், இது போன்ற உணர்வுகளின் கூட்டு தான் எது ஹார்ட், இதயம். அது எங்க இருக்கு? அதுவும் மூளைக்குள்ள தான் இருக்கு. சரி, இன்று நமது மனதினிலே, அதாவது நமது அறிவுபூர்வமாக, ஆசைபூர்வமாக, உணர்வு பூர்வமாக ஓர் நற்செய்தியை நமது மனத்திலும் இதயத்திலும் ஏந்தி வீட்டுக்கு செல்வது நல்லது. என்ன நற்செய்தினா, என் மகளே, என் மகனே, உன் முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உன் முகம் அன்றலர்ந்த செந்தாமரை போல் என்றும் சிரித்திருக்க வேண்டும் என்றால், இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. சில பேர் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் சீரியஸாக இருப்பாங்க. அவங்க சிரித்தா அழுவுறது போல் இருக்கும். அவங்க சிரிக்காமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை. சிரிக்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட். எல்லோரும் சிரிச்சிட முடியாது, எல்லோரும் அழுதிட முடியாது. அதனால் தனியாக இருக்கும்போது இதெல்லாம் வளர்த்துக்கிறங்க. தனியாக இருக்கும்போது அழுது பாருங்கள், எப்படி அழுதா நல்லாயிருக்கும், எப்படி சிரித்தா நல்லாயிருக்கும். ஆர்டிஸ்டிக்காக சிரிக்கணும், ஆர்டிஸ்டிக்காக அழுவணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு மாதா நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஒரு குறுக்கு வழி இருக்குது. என்னன்னா, மாடு துரத்துதா, சத்தம் போடு போதும். என்ன சத்தம் போடும் அந்த பிள்ளை? எங்கள் ஊர்ல எல்லாம் கிராமம், திருவாரூருக்கு பக்கத்தில், மாடு துரத்தும். என்னை போல் நோஞ்சானா பார்த்து துரத்தும். அப்போ அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டு நான் ஓடுவேன், அவ்வளோதான். மீதியெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? அம்மா பார்த்துக்கிடுவோம். எனக்கு அலையோடு விளையாட ஆசை. தனியாக போயிடுவேனா? வேளாங்கண்ணிக்கு போகும்போது கடற்கரைக்கு போக மாட்டேன். ஒரு கை என் அம்மா கையை பிடிச்சிருந்தா விளையாடுவேன். அப்போ விளையாடணும், பெரிய அலையோடு விளையாடணும்னா யார் நம்ம பக்கம் இருக்கணும்? அம்மா இருக்கணும், இல்லாட்டி அப்பா இருக்கணும். அதனால் அந்த தரிசன மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மகிழ்ச்சியோடு வாழ விரும்பினால் என் கையை பிடித்துக்கொள், என் மீது நம்பிக்கை வை, என்னை பார், உற்று பார், நம்பிக்கையோடு பார் என்று சொல்கிறார். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம்?
நாமாக வாழ்வது எவ்வளோ நேரம் அப்படின்னா 1/2 மணி நேரம்தான். ஏமாந்து விடக்கூடாது. 1/2 மணி நேரம்தான். 23.5 மணி நேரம் நம்ம கையில் கிடையாது. 23.5 மணி நேரம் நம்ம கையில் கிடையாது. ஏமாந்து விடக்கூடாது. நான் கணக்கு போட்டு காட்டுறேன். நாம் 60 வருடம் வாழ்ந்தால் எத்தனை வருடம் தூங்குகிறோம்? 20 வருடம். போதுமா? இந்த கோயிலில் வந்து தூங்குவாங்க, அதை விட்டுருங்க. அப்புறம் காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் தூங்குவாங்க, அதையும் விட்டுருங்க. அஃபீஷியலாக தூங்குறது எவ்வளோ நேரம்? 20 வருடங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். மீதி எவ்வளோ இருக்குது? 40 வருஷம் இருக்குது. இளமை பருவத்தில் ஒரு 10 வருஷம் போயிடும். நீங்கள் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணோம்? யாருக்குமே தெரியாது. நான் நன்மை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கும்பகோணத்தில் ஒரு பங்கில். 2 வயசு பையன் நன்மை கேட்டான். நான் கொடுக்க முடியாதுண்ணே. என்னை பார்த்து பபங்கிறான். அவனுக்கு இப்போ 18 வயசு. இப்போ செய்வானா? செய்ய மாட்டான். நான் 1000 ஆன புதுசில் எல்லாருக்கும் முத்தம் செய்யறதுக்காக அப்போ கல் மோதிரம் இப்போ மாற்றிட்டேன். நம்ம பாப்பானவர் பார்த்து இதை வந்து அந்த அம்மா என்ன சொல்லுது? முத்தம் கொடுங்க முத்தம் கொடுங்கங்குது. யாரை? சுற்றி நின்னவங்களெல்லாம் பார்த்து. இடுப்பில் 3 வயசு பொடியாக இருக்கான். அவன் என்ன நினச்சிட்டான்? அம்மா வந்து நம்மளை தான் முத்தம் கொடுக்க சொல்லுது. பிஷப்புக்கு கொடுத்தா பாருங்க முத்தம். எதில்? உதட்டில். விட மாட்டாங்கிறான். அப்படியே கடிச்சு விட்டான். எனக்கு வெக்கமாகவும் இருக்குது. அந்த பையனை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு கடைசியாக ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்தான். இப்போ வந்து வயசு அவனுக்கு வந்து 20 இருக்கும். இப்போ வந்து அது மாதிரி செய்வானா? செய்ய மாட்டேன். விளையாட்டுத்தனத்திலே போயிடுச்சு. 10 வருஷம் முதியோர் ஆன பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆடியோவும் அவுட் ஆகிடும், வீடியோவும் அவுட் ஆகிடும். ஒன்றும் தெரியாது. ஒரு பாட்டி முத்தம் கொடுக்க வருது, மோதிரத்தை. 70 வயசு. இப்படியே தலையாட்டிக்கிட்டே வந்துச்சு. வந்து என்னை பார்த்து போடு போடு, சீக்கிரமாக போடு, சீக்கிரமாக போய் சேர்ந்துருன்னு போடு அப்படிச்சு பெரிய சிலுவையாக போட்டு விட்டோம். போயிட்டு அதில் ஒரு 20 வருஷம் போச்சு. மீதி எவ்வளோ வருஷம் இருக்குது? 20 வருஷம். 5 வருஷங்க. ஐயோ சூப்பருங்க. அது பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு, அந்தஸ்து, அருமை, பெருமை, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், இதெல்லாம் தேடுறது. எல்லாம் தேடுறது. அதுவும் அழகுனா கொள்ள ஆசைங்க. எனக்கெல்லாம் கொள்ள ஆசை. மழை வந்தால் என்ன செய்வீங்க? இல்லை கேட்குறேன். இல்லை மழை தூரிக்கிட்டு இருக்கே, பாவம் தலையெல்லாம் படாதான்னு பார்க்குறேன். இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ஃபாதர் சொல்கிறாரு ஒன்றும் நிறையா வரல பிஷப் பேசுங்க அப்படின்னு. சரி, இது ஒரு புதுமையாக இருக்கட்டும். அதனால் வந்து அதில் ஒரு 5 வருஷம் போயிடும். படு மோசமான வாழ்க்கை பகுதி எது தெரியுமா? எதை சேர்த்து வைத்தோமோ அதை பாதுகாக்க நாம் பயன்படுத்த நேரம். பிச்சை எடுக்கின்றவர்கள் அழகாக தூங்குறாங்கங்க, கொரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வேளாங்கண்ணியில் 5 வருஷம் சின்ன சாமியாராகவும் 5 வருஷம் பங்கு சாமியாராகவும் வந்திருக்கேன். சுனாமி இப்போ அங்கே தான் இருந்தேன். ஆடி காரில் ஆடிக்கிட்டே இறங்குவாங்க. ஆனால் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இருக்காது. தூக்கமும் வரல இருக்கிறாங்க. பெரிய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா டாப்பில் இருக்கிறீங்களே, எப்படி? டாப்புக்கே போகக்கூடாது ஃபாதர், எப்போ காலவாரி விடுவான்னு யாருக்குமே தெரியல ஃபாதர், தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு 5 வருஷம் போயிடும். மீதி 10 வருஷம். 10 வருஷத்தில் 5 வருஷம் ஐஃபோனுக்கு. ஒன்று நீங்கள் என்னோட பேசுவீங்க, இல்லாட்டி நான் உங்களுக்கு. பக்தியோடு நன்மை வாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
விருந்தேவா நீரை அருளினை பொழிந்திடவா விண்ணக விருந்தேவா நீரை அருளினை பொழிந்திடவா இறை அன்பில் வாழவும் பிறர் அன்பில் வளரும் தெய்வீக மருந்தாய்வா இறை அன்பில் வாழவும் பிறர் அன்பில் வளரும் தெய்வீக மருந்தாய்வா வா வா என்னில் நிறைவாய் வா 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 என்னை வாழ்விக்கவா விருந்தேவா இறை அருளினை பொழிந்திடவா விண்ணக விருந்தேவா அன்று பாலையில் மன்னாவை முன்னோருண்ட நிலையின்றி போயின பாறையில் மன்னாவை முன்னோருண்ட நிலையின்றி போயின இன்று உம்மை உண்டோர் அனைவரும் நிலை வாழ்வினை பெறுகின்றன இன்று உம்மை உண்டோர் அனைவரும் நிலை வாழ்வினை பெறுகின்றன நிலை வாழ்வினை பெறுகின்றன வா வா என்னில் நிறைவாய் வா 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 என்னை வாழ்விக்கவா வா வா என்னில் நிறைவாய் வா 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 என்னை வாழ்விக்கவா விண்ணக விருந்தேவா நீரை அருளினை பொழிந்திடவா விண்ணக விருந்தேவா உடலை பித்து தந்தாலும் அதில் என்றும் நிறைவாயிருக்கின்றீ உன்னுடலை பிட்டு தந்தாலும் அதில் என்றும் நிலைவாயிருக்கின்றேன் நாங்கள் அதனை முழுமையாய் உண்டு உன்னில் கலந்திட வரமருளும் நாங்கள் அதனை முழுமையாய் உண்டு உம்மை கலந்திட வரமருளும் உம்மை கலந்திட வரமருளும் வா வா என்னில் நிறைவாய் வா 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 என்னை வாழ்விக்கவா வா வா என்னில் நிறைவாய் வா 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 என்னை வாழ்விக்கவா விண்ணக விருந்தேவா இறை அருளினை பொழிந்திடவா விண்ணக விருந்தேவா அன்று பாலையில் மன்னாவை முன்னோருண்ட நிலையின்றி போயின அன்று பாலையில் மன்னாவை முன்னோருண்ட நிலையின்றி போயின இன்று உம்மை உண்டோர் அனைவரும் நிலை வாழ்வினை பெறுகின்றன இன்று உம்மை உண்டோர் அனைவரும் நிலை வாழ்வினை பெறுகின்றன நிலை வாழ்வினை பெறுகின்றன வா வா என்னில் நிறைவாய் வா 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 என்னை வாழ்விக்கவா வா வா என்னில் நிறைவாய் வா 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 என்னை வாழ்விக்கவா விண்ணக விருந்தேவா இறை அருளினை பொழிந்திடவா விண்ணக விருந்தேவா
உடலை பிட்டு தந்தாலும் அதில் என்றும் நிறைவாயிருக்கின்றீர். உன் உடலை பிட்டு தந்தாலும் அதில் என்றும் நிறைவாயிருக்கின்றீர். நாங்கள் அதனை முழுமையாய் உண்டு உம்மில் கலந்திட வரமருளும். நாங்கள் அதனை முழுமையாய் உண்டு உம்மை கலந்திட வரமருளும். உம்மை கலந்திட வரமருளும். வா வா என்னில் நிறைவாய் வா, வா வா என்னை வாழ்விக்க வா, வா வா என்னில் நிறைவாய் வா, வா வா என்னை வாழ்விக்க வா. விண்ணக விருந்தேவா இறை அருளினை பொழிந்திடவா, விண்ணக விருந்தேவா. எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த அழகான மழை பொழுதிற்காக மாதாவிற்கும் கடவுளுக்கும் சற்று நேரம் நன்றி சொல்வோம். உம்மை நம்பியவர்களை ஒருபோதும் உம் திருமகனுடைய தாயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பங்கு போல உண்மை பணிவிட வேண்டும் என்று எங்கள் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உங்கள் அன்னையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிவீராக. எங்கள் எல்லாம் இவராகிய கிறிஸ்துவாக உண்மை நம்பவாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்களுக்கு ஏதாவது வரம் தேவைப்பட்டால் அதை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மனதிலே எதை நினைத்திருக்கின்றீர்களோ அதை விரைவாக உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக. உங்கள் நம்பிக்கை நாளும் பொழுதும் வளர்வதை போல் வளர உங்களுக்கு தூய ஆவியார் துணை நிற்பாராக. பரிசுத்த மாதாவளியாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிவாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. தயவு செய்து அப்படி அமருங்கள். அன்பார்ந்தவர்களே, தரிசன மாதா சிற்றாலயத்தின்
200வது பெருவிழாவை இதோ இன்று நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை நமக்கு சிறப்பித்து தந்த நம்முடைய ஆயர், கும்பகோணம் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகு அந்தோணி சுவாமி இவர்கள் இந்த திருவிழாவிற்கென்றே காலையில் ஆரம்பித்து மதியம் வந்து சேர்ந்து இந்த மாலை நேரத்தில் இந்த கொட்டும் மழையிலும் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மிகவும் அருமையான ஒரு மறையுரையை ஆற்றிருக்கின்றார். ஆகவே இதோ இந்நாளிலே இங்கே குழும்பியிருக்கும் எல்லா அருட்பணியாளர்கள் சார்பாகவும் எல்லா அருட் சகோதரிகள் சார்பாகவும் தரிசன மாதா சாப்பல் உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ பிஷப் ஃபார் கமிங். இந்த நன்னாளிலே அவர்களை கௌரவிக்குமாறு நம்முடைய இந்த ஆலயத்தில் இந்த கொடியை நமக்கு தானமாக தந்து மிகவும் அருமையான வேலைப்பாடுகளை செய்து கொடுத்த திரு மோகன் அவர்களை வரவேற்று அவருக்கு ஷால் அணியுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கரங்களை தட்டி மேலும் தரிசன மாதா சாப்பல் மூத்த உறுப்பினரான திரு முத்து அவர்களை மாலையிட கேட்டுக்கொள்கின்றேன். தரிசன மாதா சாப்பல் உறுப்பினரான திரு ஜார்ஜ் இவர்கள் மைசூர் பேட்டாவை நம்முடைய ஆயருக்கு அணிவிப்பார். தரிசன மாதாவின் உறுப்பினரான திரு சகாய் இவர்கள் ஒரு மொமெண்டோவை கொடுத்து கௌரவிப்பார்கள். தரிசன மாதா சாப்பல் உறுப்பினரான திரு புல்கின் இவர்கள் பழங்களை கொடுத்து கௌரவிப்பார்கள். அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய ஆயருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ பிஷப் ஃபார் கமிங். ஆயர் அவர்கள் வேகமாக மீண்டும் கும்பகோணத்திற்கு செல்ல வேண்டும். காலை 6 மணிக்கு திருப்பலி இருக்கிறது. ஆகவே ஆயர் அவர்கள் முடிந்தவுடனே செல்லவிருக்கின்றார். மேலும் இங்கே கூடியிருக்கும் நம்முடைய குருக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நம்முடைய பாசமிகு அருட்தந்தை ஆண்டனி ஜோசப் இவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to you dear father, happy birthday to you, may the good God bless you, may the good God bless you, may the good God bless you dear father, happy birthday to you. நம்முடைய ஃபாதர் அவர்களுக்கு தரிசன மாதா சாப்பல் உறுப்பினர்கள் கௌரவிப்பார்கள். தரிசன மாத உறுப்பினர்கள் நம்முடைய ஃபாதர் அவர்களை கௌரவிப்பார்கள்.
நம்முடைய குழந்தைகள் நம்முடைய ஸ்கூலிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு நல்ல உதவி செய்து இப்போ நம்ம ஸ்கூல் இருக்கிற ஒரு இமேஜ் வேறு மாதிரி ஒரு இமேஜ், நல்ல ஒரு பெயிண்ட் அடித்து இன்னும் நிறைய வேலைப்பாடுகள் செய்து நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கின்ற குருவானவர் நம்முடைய ஃபாதர் அருண்குமார். ஆகவே நம்முடைய அவர் லேடி ஆஃப் ஸ்கூல் மேனேஜர் அண்ட் கரஸ்பாண்டண்டாக நமக்கு நிறைய வேலைகளை நம்முடைய ஆலயத்தில் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஃபாதர் அருண்குமார் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெல்கம் ஃபாதர், ப்ளீஸ் கம். Next year. சாப்பல் உறுப்பினர்கள் அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை பேட்ரிக், ஃபாதர் பேட்ரிக் இங்கே வந்த உடனே கேட்டேன், ஃபாதர் இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு. 30 வருடங்களுக்கு முன்பாக இந்த சிற்றாலயத்திற்கு வந்திருக்கிறார் ஃபாதர் பேட்ரிக். மீண்டுமாக இந்த ஒரு பெருவிழாவிற்கு வர வேண்டும். இவர் நார்த் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாரு, ஆனால் அதுக்கு முன்பாக இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி இந்த திருவிழாவுக்கு வந்து நம்முடைய இந்த திருவிழாவில் பங்கு கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார். ஆகவே ஃபாதர் பேட்ரிக் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் இருவர்கள் இருக்கின்றார்கள். அருட்தந்தை சஞ்சய் அவர்கள் இப்பொழுது டிசி பாலியாவிலே புனித டான் போஸ்கோ காலேஜில் அட்மினிஸ்ட்ரேட்டராக பணிபுரிந்து வருகின்றார். இப்பொழுது அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி சித்ரதுர்காவுக்கு இன்னும் பெரிய ஒரு பொறுப்பை ஏற்க போகின்றார். ஆகவே இந்த திருவிழாவுக்கு வந்து நம்மோடு கலந்து கொண்டு ஜெபித்ததற்காக ஃபாதர் அருண்குமார், ஃபாதர் சஞ்சய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இன்னொரு மண்ணின் மைந்தர், அவங்களுடைய பெற்றோரும் இங்கே இருக்கிறார்கள். அவர் தந்தை அருண்குமார் இவர்கள் இந்த திருவிழாவுக்கு என்று தாவணகிரியிலிருந்து வந்திருக்கிறார். தாவணகிரியிலிருந்து வரணும்னா சுமார் 8 hours 8 மணி நேரம் அங்கிருந்து வந்திருக்கிறார் டிராவல் பண்ணி. ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக ஃபாதர் அருண்குமார் அவர்களுக்கு எல்லா தரிசனமாத சாப்பல் உறுப்பினர்கள் கௌரவிப்பார்கள். நீங்க பண்ணி நீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே,
மரத்துக்கு எவ்வாறு ஆணி வேர் முக்கியமோ, ஒரு கட்டிடத்திற்கு எவ்வாறு அடித்தளம் முக்கியமோ, அதே போல நம்முடைய பங்கிற்கு அடித்தளமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். ஆகையால் இந்த அருமையான ஒரு நேரத்திலே பங்கு தந்தை அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த 200வது ஆண்டு பெருவிழாவை சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு பல நல்ல உள்ளவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக உயர் திரு பில்கேஷ் அவர்களின் மனைவியார் ராணி பில்கேஷ் அவர்களை முன்பாக வந்து இப்பொழுது இந்த மரியாதையை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ராணி பில்கேஷ். பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக அவரது பாசமிகு திவ்யநாதன் அவர்களின் மனைவி திருமதி ஸ்டெல்லா மேரி அவர்கள் திவ்யநாதன் சார்பாகவும் அவரின் குடும்ப சார்பாகவும் மரியாதையை பெற்றுக்கொள்கிறார்கள். நமது பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக திருவாளர் பி முத்து அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்திற்காக பல நல்ல செயல்களை செய்து வருகிறார். அவர்களுக்கு விழா குழு மரியாதை செலுத்துகிறது. அடுத்ததாக உயர் திரு டெரன்ஸ் அவர்களும் இந்த ஆலயத்திற்காக நல்ல உதவிகளை செய்து வருகிறார். அவருக்கு எங்களது நன்றிகள். அடுத்ததாக உயர் திரு ஜார்ஜ் ரயில்வே இவர்கள்தான் ஒரு சிறிய ஆராய்ச்சியின் மூலம் இந்த ஆலயத்தை பற்றிய ஒரு சிறிய ஆராய்ச்சி செய்து இதற்கான வரலாற்றை கண்டுபிடித்தவர். அவரை விழா குழுவானது கௌரவிக்கிறது. அடுத்ததாக திருமதி ரெஜினா ஷீலா அவர்களும் இந்த ஆலயத்திற்காக நல்ல பல உதவிகளை செய்து வருகிறார். அவர்கள் விழா குழுவானது கௌரவிக்கிறது.
அடுத்ததாக நமது மண்ணை சார்ந்த அருட்சகோதரி ட்ரீசா அவர்கள் இப்பொழுது விழா குழுவினரால் கௌரவிக்கப்படுகிறார்கள். செயின்ட் ஆன்ஸ் சிஸ்டர் சார்பாக ஷோபா அவர்கள் கௌரவிக்கிறார்கள். திரு பாலு அவர்களை முன்பாக வந்து மரியாதையை பெற்றுக்கொள்ளுமாறு தலைமையிடுகிற திரு பாலு. இயேசு ஞானம் சோன் சர்வீஸ் அவர்களை முன்பாக வந்து மரியாதை பெற்றுக்கொள்ளுமாறு தாரு கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது எல்லாம் ஆனரிங் எல்லாம் முடிந்தது. ஸோ இதனைத் தொடர்ந்து நம்முடைய ஆயர் அவர்கள் இப்பொழுது செல்லவிருக்கின்றார். ஆகவே மீண்டும் ஒரு முறை பலத்த கரகோஷம் எழுப்பி நம்முடைய ஆயருக்கு நன்றி சொல்லி வந்ததற்காக மீண்டும் மீண்டும் நாம் நன்றி சொல்வோம். ஓகே. நம்முடைய வீடியோகிராஃபர் திரு பிரசாந்த் அவர்களையும் நம்முடைய தரிசன மாதா சாப்பல் உறுப்பினர்கள் கௌரவிப்பார்கள்.